நமஸ்காரம். விவேகானந்த கேந்திரத்தின் சார்பில் கோயில்பட்டியில் மிக சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 1250 விளக்குகள் நெய் தீபம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த சண்பகவல்லி அம்மன் கோவிலே ரொம்ப சாநித்தியம் உடைய கோவில். நல்ல அம்மன், நல்ல ஒரு 6 அடி உருவமுள்ள கற்சிலை. அதனால் அதுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூவனநாதர் அப்படின்னு அங்கே சுவாமியினுடைய சன்னதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மே 10ஆம் தேதி கன்னியாகுமரியோட திருவிளக்கு பூஜை. அப்புறம் மே 17 கழுகுமலையில் அந்த முருகன் சன்னதியில் கழுகாச்சல மூர்த்தியில் அங்கே சம்பாதிக்கு மோட்சம் கொடுத்தவர். அதனால் முருகன் அங்கே அந்த கோவிலில் வச்சு ரொம்ப அழகான குடைவரை கோயில் அது. அதை பார்த்து தான் அஜந்தா எல்லாம் பண்ணினாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் வச்சு திருவிளக்கு பூஜை. அதுக்கப்புறம் மே 3ஆம் தேதி செங்கோட்டையிலேருந்து தான் நம்ம கிராம முன்னேற்ற திட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சது. அதனால் நமக்கு உளவியல் ரீதியாக அந்த கோவிலில் நமக்கு பெரிய ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அதனால் அன்பர்கள் இயன்றவரை கலந்து கொள்ளலாம். அதனால் இதை தவிர இந்த ஸ்கூலெல்லாம் லீவுங்கிறதுனால நிறைய இடத்துல 2 நாள், 1 நாள், 3 நாள் என்று ஆளுமை வளர்ச்சி முகாம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நிறையா போடுறாங்க. அதனால் இந்த ஜூன் காலேஜ் திறக்கிற வரலையும் ஜேன்னு. அதுக்கப்புறம் இப்போ அருணாச்சல் ஆசிரியர்களுடைய பயிற்சி முகாம் முடிஞ்சுது. 150 டீச்சர்ஸ் வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னையிலேருந்து ஆல் இண்டியா யோகா கேம்ப்பு, யோகா ஆசிரியர்கள் பயிற்சி முகாம். அதனால் கேந்திரத்தில் ஒரு நாள் இந்த பயிற்சி மையத்தில் இடம் வேணும்னா கூட 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சா தான் கிடைக்கும். அதனால் நிறைய பயிற்சி முகாம்கள் நிறையா நடக்குது. ஜேன்னு மக்கள் கூட்டமும் ஆச்சு. இப்போ மே மாதம் வந்துருச்சுனாக்கா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் நிறையா வரும். எத்தனையோ ஆழ்வார்கள் இருந்தாலும் ஆழ்வார்களுக்குள்ள குலசேகர ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு உண்டு. ஏனென்றால் அவர்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட கவிஞர்கள். அவங்களுடைய பாடல்களை கேட்டாலே நம்ம மனத்தில் இறைவன்பால் அன்பு உண்டாகும். அதே மாதிரி நாயன்மார்கள் அப்பர் சுவாமிகளுடைய பாடல் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா ஒரு தடவை படித்து முடிச்ச உடனே திருப்பி 2ஆம் தடவை படிக்க தோணும். அந்த மாதிரி இறைவன் மீது வைத்த அன்பினாலே அப்பர் சுவாமிகள் அப்படி கவிதையாக பொழிந்திருக்கிறார். 3000 கவிதைகளும். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருடைய கவிதைகள் கிட்டத்தட்ட 1100 கவிதைகள். திருமாலை அப்படின்னு பேர். அந்த கவிதைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த குலசேகர ஆழ்வாருடைய திருவரங்கத்தை 12 மதுரை கவி ஆழ்வாரை தவிர மற்ற எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், திருமல்சை ஆழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. மதுரை கவி ஆழ்வார் மட்டும் பாடலை. ஆனால் மதுரை கவி ஆழ்வார் எந்த நம்மாழ்வாரை பாடினாரோ அந்த நம்மாழ்வாருக்கு திருவரங்கத்தில் ஸ்பெஷல் உற்சவம் உண்டு. அதனால் திருமங்கை ஆழ்வார் என்ற ஒரு ஆழ்வாள் வருஷம் நம்மாழ்வாருடைய உருவச் சிலையை ஆழ்வார் திருநகரிலிருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தருளை பண்ணி ஸ்பெஷல் உற்சவம் எடுப்பாங்க. அதனால் இந்த திருவரங்கத்தின் மீது எவ்வளவோ பக்தியும் எவ்வளவோ புகழும் பெற்ற பாடல்கள் இருந்தாலும் நம்ம குலசேகர ஆழ்வாருடைய பாட்டுக்கு ஒரு பெரிய தனி மதிப்பு உண்டு. ஏன் அப்படின்னாக்கா அவர் ஒரு பெரிய மன்னராக இருந்து தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு இறைவனுடைய திருவடியிலே வந்தவர். புத்தரை பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க, புத்தருடைய உபதேசங்கள் அவர் சொல்கிற கருத்துக்களை மக்களுக்கு சொல்வதற்காக ஒரு ராஜ பதவியை விட்டு, ஒரு சிம்மாசனத்தை விட்டு மக்களுக்கு நடுப்புற இறங்கி நல்ல கருத்துக்களை, ஒழுக்கத்தை, பக்தியை, அன்பை பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படிங்கிறனால புத்தருடைய பேச்சுக்கு மக்களிடத்துல அவ்வளவு மரியாதை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. போராத்துக்கு புத்தர் மக்கள் பேசுகின்ற அந்த கிராமத்து மொழியில் பேசினார் என்பதனால புத்தருக்கு அவ்வளோ பெரிய புத்த மதம் மிக பெருசாக வளர்ந்ததற்கு காரணம் ஒரு ராஜ பதவியில் இருக்கிற ஒரு பெரிய ராஜா தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்று தெருவா நடந்தாரு. அப்படிங்கிறதே
மக்களை அவர் பால் ரொம்ப கவர்ந்து இழுந்தது. அதே மாதிரி கவர்ச்சி குலசேகர ஆழ்வாருக்கும் உண்டு. ஒரு பெரிய ராஜாவா இருந்தவர், அவங்க அப்பா ராஜா, மகன் ராஜா, அவரும் ராஜா. தன்னுடைய ராஜ பதவியை தன்னுடைய மகன் விராட பூபதிக்கு ஒப்படைச்சிட்டு அவர் இந்த கோவிலுக்கு போறேன், அந்த கோவிலுக்கு போறேன் என்று ஊர் ஊரா சுத்தினது மக்களை அவர் பால் ரொம்ப கவர்ந்து இழுத்தது. அதனால அனைத்து ஆழ்வார்களும் திருவரங்கத்தை புகழ்ந்து பாடியிருந்தாலும் குலசேகர ஆழ்வார் மட்டும் திருவரங்கம் பாடவல்ல சீர்மையுடையவர். அதாவது 11 ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. ஆனா ஏன் குலசேகர ஆழ்வாரை மட்டும் திருவரங்கம் பாடவல்ல சீர்மை உடையவர்னு சொல்றாங்க? இந்த 10 ஆழ்வார்களும் எவ்வளவு பக்தியை திருவரங்கநாதன் பார் வைத்தார்களோ அத்தனை சேர்த்து இவர் ஒருத்தர் மட்டும் அப்படி பக்தியா காட்டார். இவற்றை கொஞ்சம் கூட அகம்பாவமே கிடையாது. நான் திருவரங்கத்தை அந்த கோவில் வாசல்ல படியா இருப்பேன், என்னை எல்லா பக்தர்களும் மிதிச்சு மிதிச்சுக்கிட்டு கோவிலுக்குள்ள போகட்டும். அப்படி அந்த திருவரங்கநாதன் பேர்ல இந்த குலசேகர ஆழ்வாருக்கு பக்தி. இவர் அரங்கனை காணும் நாள் என்னாலோ, நந்தனாரோட ஞாபகம் வருது இல்லையா? நந்தனாருக்கு பேரே திருநாளை போவார், திருநாளை போவார். நம்ம கோவிலுக்கு பிரத்யட்சமா போய் இறைவனை வழிபடுவதுங்கிறது 2ஆம் கட்டம். அந்த கோயிலுக்கு போகணுங்கிற ஆசை வருது பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பக்தி அப்படின்னு வினோபாஜி சொல்லுவாங்க. வினோபாஜி சொல்லுவாங்க, நீங்க இறைவனை அடைய வேண்டும் என்று செய்கிற முயற்சி இருக்கு பாரு, அதுவே பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தினால இறைவனை அடையிறது அப்படிங்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்ம விடாத இறைவனுடைய நாமத்தை சொல்றோம், சத்சங்கத்தை தேடுறோம், அதுவே பக்தியினுடைய பயனாகத்தான் அது வரும். அது இறைவனுடைய அருள் இல்லாட்டி இந்த மாதிரி இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஒருத்தருக்கு வராது என்று சொல்வார்கள். திருவரங்கத்தான் மேல் தீரா காதல் கொண்டு அவனை பார்க்க வேண்டும். இந்த திருவரங்கநாதனை பார்ப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி இந்த குணதிசை காலை நீட்டி குணதிசை தலையை வைத்து என்று அந்த தெற்கு நோக்கி இருக்கின்ற அந்த அரங்கநாதனுடைய சக்தி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் பரவி திருப்பி ராத்திரி திரும்பி அந்த சக்தி திருவரங்கத்துக்கு வந்து விடுகிறது. காலையில அந்த கோவிலுக்கு போய்விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த சக்தி மிகுந்த திருவரங்கநாதனை கண்ணாலே பார்க்க வேண்டும், வாயால வாழ்த்த வேண்டும். அப்படி திருவரங்கநாதனை பற்றி அப்படிப்பட்ட பாடல்கள். திருவரங்கநாதரை புகழ்ந்து வேதாந்த தேசிகர் என்ற ஒரு பெரிய மகான், அவர் ஆதிசங்கரருக்கு பிறகு அவர்தான் சர்வஜர். ஆத்மாவை அறிந்தவனுக்கு எல்லா அறிவும் கல்லாமலே வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நிலை அடைந்தவர் அந்த வேதாந்த தேசிகர்னு சொல்லுவாங்க. அவருடைய சமகாலத்தில் இருந்தவர் அத்வைத்தி வித்யாரண்ய சுவாமிகள்னு பேர். அவர் இவ்வளவு புகழ்பெற்ற அந்த திருமாலை பாடியிருக்கிறார். வாயார வாழ்த்த வேண்டும், வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பல்லாண்டு அப்படிங்கிறது சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் ரொம்ப புகழ்பெற்றது. அன்னைக்கு ஒட்டப்பிராரத்தில் ஒரு திருவிளக்கு பூஜை நடந்தது. கோயில்பட்டியிலேருந்து ஒரு பையன் சேந்தனார் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டுங்கிற பாட்டை பாடினவர். ஒவ்வொரு கோவில்லையும் இந்த பல்லாண்டு கட்டாயமாக பாடுவாங்க. அப்படி வாழ்த்தியவர் அந்த சேந்தனார். அவருடைய கதையை ஒரு பையன் எடுத்து நல்ல ஒரு ஹையர் செகண்டரி பாய் ரொம்ப நல்லா சொன்னார், எல்லாரும் பாராட்டினாங்க. அப்போ இறைவனுக்கு பல்லாண்டு பாடுவது சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் உள்ள பொதுத்தன்மை. அதாவது இந்த வழிபாட்டினருக்கும் அந்த வழிபாட்டினருக்கும் என்னென்ன வேறுபாடு இதெல்லாம் சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன ஒத்துமை, இது ரெண்டும் ஒன்று போல என்னென்ன கருத்துக்களை சொல்லுது, அதையெல்லாம் பற்றி சொல்கிறவங்களே காணுமே. அதனால் வேற்றுமைகளை உண்டாக்குகின்ற மத பிரச்சாரம் நமக்கு வேண்டாம். ஒருத்தர் சொன்னார், நான் தென்கல வைஷ்ணவத்துக்கும் வடகல வைஷ்ணவத்துக்கும் உள்ள 26 வேறுபாடுகளை பற்றி சொல்கிறேன். வேண்டவே வேண்டாம்பா, இந்த வேறுபாடுகள் தான் நிறையா இருக்கே, அதெல்லாம் எதுக்கு எடுத்து சொல்லணும், ஒற்றுமை எடுத்து சொல்லுங்கோ. 2 பேரும் நாராயணனை புகழுவாங்க, 2 பேரும் 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓதுவாங்க, 2 பேரும் ராமானுஜரை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி வடகலைக்கும் தென்கலைக்கும் உள்ள ஒற்றுமை எடுத்து பேசுங்க.
சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் உள்ள ஒற்றுமை எடுத்து பேசுங்கோ. இந்த பிரிவினை பேசுறவங்க தான் நிறைய இருக்காங்களே உலகத்துல ஏன் தெய்வம் தான் உயர்ந்தது, ஏன் தெய்வம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா அதை பேசுறவங்களுக்குள்ளேயே 2 கட்சி போடுவாங்க, சண்டை போடுவாங்க. இந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சுட்டு போனாங்க, ஒத்துமையா இருந்தாங்களா? இப்ப ஆந்திரான்னு ஒண்ணு, தெலுங்கானான்னு ஒண்ணு, 2ஆ பிரிஞ்சுது. அப்ப இந்த மொழி மனிதனை ஒற்றுமைப்படுத்தணும் தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சு போனதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அந்த மாதிரி பங்களாதேஷ்காரங்க பாகிஸ்தான் சேர்ந்து நாங்க மதத்தால இந்தியாவோட வாழ மாட்டோம்னு பிரிஞ்சு போனாங்க. அவங்க உண்மையா இருந்தாங்களா? சண்டை போட்டுக்கிட்டு அவங்க 2 நாடானா. ஒரு தடவை இந்த பிரியறதுங்கிறத ஆரம்பிச்சா அது எங்க போய் நிக்கும்னு சொல்ல முடியாது, அப்புறம் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க இது பிரியக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி கிறிஸ்தவத்துல புராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவினர் கத்தோலிக்கர்ல இருந்து பிரிவு வந்தாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க 9000 பிரிவுகள் கிறிஸ்தவத்துல இருக்கு. அப்ப ஒரு தடவை பிரியறதுன்னு ஆரம்பிச்சா அது எங்க போய் நிக்கும்னு சொல்லவே முடியாது. அப்புறம் கொஞ்சம் 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 அதே மாதிரி தான் தெலுங்கு, அதே மாதிரி தான் பங்களாதேஷ், அதே மாதிரி தான் வடகலை தென்கலை. அப்படி பிரியறதுன்னு ஆரம்பிச்சா இட் இஸ் என்லெஸ் ப்ராசஸ். அதனால எப்பவும் நம்ம ஒற்றுமையையும் அதுக்கு இதுக்கும் உள்ள பேரலையும் அதுக்கு இதுக்கும் உள்ள சமத்துவத்தையும் நம்ம வற்புறுத்தணுமே தவிர இந்த வித்தியாசம் அந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முடிவே கிடையாது. ஆகவே இறைவனை வாயார வாழ்த்த வேண்டும், அடியார்களோடு சேர்ந்தவனை வழங்க வேண்டும். இந்த சத்சங்கம்ங்கிறது நம்ம மதத்துல அவ்வளவு முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, கலியுகத்துல நாம ஜபமும் சத்சங்கமும். நம்ம தனிப்பட்ட முறையில பார்த்தா ரொம்ப சாதாரண மனுஷராக இருக்கலாம். ஆனா நம்மை ஒத்த இறைபக்தி உடைய ஒரு 1200 பேரோட சேர்ந்து அன்றைக்கு சண்பகவல்லியம்மன் கோயில்ல 1200 பேர் அந்த தேவியினுடைய 100 நாமங்களையும் 100 போற்றிகளையும் சொன்ன போது அப்படியே அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள் அந்த கோவிலையே நிறைச்சிருச்சு. தனிப்பட்ட முறையில பார்த்தா அங்க வந்திருந்த ஒவ்வொரு அம்மாவும் ஒரு சாதாரண அம்மா தான், ஒரு இல்லத்தரசி தான். ஆனா அவங்களுடைய கூட்டு சக்தி இருக்கு பாருங்க, அது அவ்வளவு பெரிய ஒரு தேங்காய் நாருடைய ஒவ்வொரு இழையும் பார்த்தா அது ரொம்ப சின்னது. அப்படிப்பட்ட தேங்காய் நார்களை 1000 சேர்த்து ஒரு கயிறை முறுக்கினா ஒரு பெரிய தேரையே இழுத்துரும். சத்சங்கத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. அதனால எங்கெங்கெல்லாம் கூட்டு வழிபாடு நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம கட்டாயம் போகணும். அதனாலதான் நம்ம இந்த இப்ப சித்திரை வைகாசின்னு சொன்னாலே தமிழ்நாட்டு கோவில்கள்ல நிறைய உற்சவங்கள் நடத்துவாங்க. இந்த உற்சவங்கள்லாம் எதுக்கு? கூட்டு வழிபாடு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து பல்லாக்கு தூக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேரை இழுக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேவிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த கூட்டு வழிபாட்டை வற்புறுத்துவதற்காகத்தான் இந்த கோடை காலத்துல இவ்வளவு திருவிழாக்கள். அதுவே ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னா நதிகள் எல்லாம் நிறைய தண்ணீர் வந்துடும், ஊரை விட்டு வெளியில போக முடியாது, விவசாய வேலை இருக்கும். அதனால இந்த தை மாதத்திலிருந்து ஆடி வரை உள்ள அந்த 6 மாசம் இருக்க அதுக்கு உத்தராயணம்னு பேர். எல்லா கோவில்லையும் இந்த காலகட்டத்திலாம் உற்சவம் நடத்துவாங்க. அந்த உற்சவத்துல நம்ம கட்டாயம் பங்கேற்க வேண்டும். எனக்கு நேரமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படியாவது நேரம் கண்டுபிடிச்சு இந்த உலக ஒற்றுமையை வளர்க்கின்ற அந்த கோவில் திருவிழாக்கள்ல குறிப்பா தேரோட்டத்துல கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அடியார்களோடு சேர்ந்தவனை வணங்க வேண்டும், மலர் தூவி துதிக்க வேண்டும். தமிழன் பக்திக்கு மிகப்பெரிய தொண்டு ஆற்றினது என்ன? பூஜை. பூஷை அப்படிங்கிற சொல்லில இருந்து தான் பூஜைங்கிற சம்ஸ்கிருத சொல் வந்தது. அது தமிழ்ல தோன்றிய சொல். மலரால எடுத்து இறைவனை வழிபடுவது என்பது தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கதை. அதனால ஆழ்வார்கள் நாயன்மார்கள்ல நிறைய பேர் நந்தவனம் போட்டு நந்தவனத்துல செடிக்கு தண்ணி ஊத்தி பூவை பறிச்சு பூவை மாலையா தொடுத்து இறைவனுக்கு போட்டு அப்படி வழிபடுவத ஒரு பெரிய சாஸ்திரமாகவே எழுதியிருக்கிறார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த 63 நாயனாரை பற்றி சிவரருட்செல்வர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல தமிழர்களுடைய இந்த மாலை கட்டும் கலை, பூ தொடுக்கும் கலை, பூந்தோட்டம் போடும் கலை, இதெல்லாம் பத்தி ஒரு 4 பாரம் எழுதியிருக்காரு பாருங்க.
அவ்வளவு பெரிய ஒரு கலையாக, ஒரு சாஸ்திரமாக இந்த பூ தொடுப்பதை, பூந்தோட்டம் போடுவதை நம்ம மூதாதையர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அதனால இந்த பூவிட்டு வழிபடுவது என்பது வட இந்தியாலெல்லாம் தெரியவே தெரியாது. வட இந்தியாவில் கோயிலில் போனால் ஒரு நாமம் சொல்லி தேவிக்கோ ஈஸ்வரனுக்கோ ஒரு அர்ச்சனை பண்ணுறதுங்கிற கான்செப்டே அங்கே கிடையாது. நாமம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பூ போடும்போது அந்த நாமங்கள் நம்ம உள்ளத்துல நல்லா பதியும் அப்படிங்கிற கான்செப்ட் வட இந்தியாவில் கிடையாது. அதனால இந்த மலர் வழிபாடு, அர்ச்சனை, சகசிரநாமம், 108 திருப்பதி, அஷ்டோத்திரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் தான் அந்த வழக்கங்கள் இன்னும் இருக்கின்றன. தலையார வணங்க வேண்டும், அங்கமாலை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகான பாட்டு. ஒவ்வொரு உடல் உறுப்பையும் கூட்டு, தலையே நீ இறைவனை வணங்கு, காலே நீ இறைவனுடைய கோயிலை சுற்றி வா, கையே நீ கண்ணை கூப்பு, கண்ணே நீ இறைவனை பார். அப்போ நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பையும் இறைவன் தந்திருப்பது அவனை வழிபடத்தான். கமல கண்டும் முகமும் கண்டு உள்ளம் மிக உருக வேண்டும். அப்போ அந்த இறைவனுடைய சந்நிதியிலே நாம் கண்ணீர் விட்டு அழுதால் நம்முடைய உள்ளம் தூய்மையாகும். கண்ணீரால கழுவ முடியாத பாவமே உலகத்துல கிடையாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இறைவனை நினைத்து கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீர்ல எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். நீர் மல்கி நிற்க வேண்டும், பூதளத்தில் புரள வேண்டும். திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு உருண்டு 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 பண்ணுவாங்க. கைலாசத்துல இந்த திபெத்திலிருந்து போறவங்க நமஸ்கார பிரதர்ஷனம்னு பண்ணுவாங்க. அந்த கைலாச மலை 27 கிலோமீட்டர் சுற்றி வந்தா அதை படுப்பாங்க. அந்த பக்தன் படுப்பான். பக்து எழுந்திருச்சு அவனுடைய தலை இருக்கிற இடத்துல காலை வச்சு இன்னொரு தடவை படுப்பான். இப்படி இந்த 27 கிலோமீட்டரையும் நமஸ்காரத்தாலேயே வலம் வருவாங்க. 3 நாள் 4 நாள் ஆகுமா. அப்படி இருந்தும் அந்த பக்தியோட அந்த அங்க பிரதர்ஷனம் என்பது எங்க இருக்கு கைலாசம், எங்க இருக்கு திருச்செந்தூர். அப்ப மனித குலத்துக்கே ஒரு பெரிய வழிபாட்டு நெறி இந்த அங்க பிரதர்ஷனம். பூதளத்தில் புரள வேண்டும், அடியவர்களோடு இசைந்து இருக்க வேண்டும். அதனால நிறைய இந்த சத்சங்கத்தினுடைய பெருமையை ஆழ்வார்களும் குறிப்பா பெரிய புராணத்துல நிறைய சொல்லியிருக்கார். திருஞான சம்பந்தர் மாதிரி பெரியவர்களே, அப்பர் போன்ற பெரியவர்களே அந்த சத்தங்கத்தினுடைய பெருமையை தேடி 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 போய் பக்தர்களோட இருந்திருக்கிறார்கள். இப்படி அவர் துடிப்பது திருமொழி என்ற பாடலில் காணப்படுகிறது. இதில் ஒரு பாட்டை உதாரணத்திற்கு பார்ப்போம். இருள் இரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் சேர்ந்த அறவரச பெருஜோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. அந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள். அந்த ஒவ்வொரு தலையிலையும் ஒரு நாகரத்னம் இருக்கும். அந்த நாகரத்னம் அந்த இருட்டை விளக்குமா. அப்படிப்பட்ட அந்த அணை மீது இறைவன் பழிக்கிறான். இருள் இரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் அரவரச பெருஞ்சோதி. இந்த பாம்புக்கெல்லாம் ராஜா அனந்தன். அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயிர் வெள்ளை அணையை மேவி. பாம்பனை பாம்பனைன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளத்தில் இருப்பதனால அதற்கு பாம்பனை என்று பேர். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி. அந்த காவிரிக்கு பொன்னி என்று பெயர். அதனால காவிரிக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த பொன்னி, பொன்னியின் செல்வன் என்ற பெயர்களெல்லாம் காவிரிக்கு ரொம்ப புகழ்பெற்ற பெயர்கள். திரைக்கையால் அடிவருளி. அந்த அலைகள் உடைய அந்த கைகளாலே திருமாலுடைய காலை பராசக்தி அந்த காவிரி தாய் கழுவுகிறாளாம். பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டேன். இந்த இறைவனுடைய நாமங்கள்ல இந்த கருமணி அப்படிங்கிற நாமம் ரொம்ப புகழ்பெற்றது. கருப்பா இருக்கிறது எங்கேயாவது ஒளி வீசுமோ? இதுவும் ஒரு ஆல் இண்டியா ஃபினாமினன்.
இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் சுசீந்திரத்துக்கு அப்புறம் கரியமாணிக்கபுரம் அப்படின்னே ஒரு ஊர் இருக்கு. அங்கே சுவாமி கருப்பு மாணிக்க வடிவத்தில் இருக்கிறாராம். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோடைய பக்தர்களில் சீடர்களில் ஒருத்தர் நீல உஜ்வல மணி, ஒளி வீசம் கருப்பு மணி. நீலம்னு சொன்னாலும் கருப்பு தான். அப்போ நீல உஜ்வல் எங்கே இருக்கு? கல்கத்தா. எங்கே இருக்கு கரியமாணிக்கபுரம்? பக்தனுடைய உள்ளம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதை கம்பன் பாடுகிறான். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதி நிறிய பொய்யோ எனும் இளையானோடும் போனாள். மையோ மரகத மணியோ மணியோ மரகத மணியோ ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகுடையான். கம்பராமாயணத்துல ரொம்ப புகழ்பெற்று கனகுரேல் இருந்தாலும் ராமனுடைய உடம்புல இருந்து அவ்வளவு ஒளி வீசுமா. இதெல்லாம் பத்தி மாடர்ன் சயின்ஸ்ல சொல்றாங்க. இப்ப இந்த கரும் துளைகள் அப்படின்னு அண்ட சராசரத்துல பெரிய பெரிய இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்கு. அது ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா அதுல ஒளி கூட ஊடுருவி பேச முடியாதான், ஒளி கூட அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாதான், அந்த ஒளியை கூட அது சாப்பிட்ருமா. அவ்வளவு காந்த கவர்ச்சி உடையது. அந்த மாதிரி ராமபிரானுடைய உருவம் காந்த கவர்ச்சி உடையது என்று கம்பன் பாடி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த காந்த கவர்ச்சியை தான் கருமணி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடந்த 10-20 வருடங்கள்ல விண்வெளி ஆராய்ச்சி ரொம்ப உயர்ந்திருக்கு. அந்த பிளாக் ஹோல்கிற கான்செப்ட், அந்த பிளாக் ஹோல்ங்கிறதுல அந்த பருப்பொருள் எவ்வளோ அடர்த்தியா இருக்குமான்னா சில ஸ்பூன் அந்த மேட்டரை எடுத்தா பல யானைகளுடைய எடைக்கு சமமா இருக்குமா. அவ்வளவு அடர்த்தியா அதை பருப்பொருள் அடைச்சிருக்குமா. அதனால அதை ஒளி ஊடுருவ முடியாது, ஒளி பிரதிபலிக்க முடியாது. அது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. எந்த பொருள்ல இருந்து ஒளி பிரதிபலிச்சு வருமோ அந்த பொருளை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஒரு பொருள் ஒளியை ஊடுருவ விடாது, ஒளியை பிரதிபலிக்க விடாதுன்னா அந்த பொருள் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் கரும் துளைன்னு பேருவோம். அப்படிப்பட்டவன் கண்ணன், அப்படிப்பட்டவன் காந்தன், அப்படிப்பட்டவன் கருமணி, அப்படிப்பட்டவன் கரிய மாணிக்கம், அப்படிப்பட்டவன் நீல உஜ்வல மணி. பல தடவை சொல்லிருக்கேன். ஹென்ரிச் ஜிம்மர்னு ஒருத்தன், ஒரு அமெரிக்காவில் வாழ்ற ஜெர்மன்காரன், இந்தியாவுக்கு வந்து நம்ம புராணங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த புராணங்கள்லாம் 1000 வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞானம் சொல்லுகிற பல உண்மைகளை அன்றைக்கே சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சங்கத்துக்கிட்ட சொல்லி இந்த 18 புராணத்தையும் பெரிய பெரிய அறிஞர்களை வச்சு இங்கிலீஷில் மொழிபெயர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேந்திரத்தில் வாங்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த கருமணி, கரியமாணிக்கபுரம், நீல உஜ்வல மணி இதெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகள். கருமணியை கோமளத்தை, கோமளம்னா ரொம்ப மென்மை, கருமணின்னா ரொம்ப டென்ஸு. அப்ப அனுவாரை பத்தி சொல்லுவாங்க. வஜ்ராதபி கடோரம் குசுமாதபி கோமலம். இந்த அனுமாரோட உடம்பு இருக்குமா பூவை விட மென்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ராவணன் ஒரு குத்து விட்டான்னா ராவணனோட கை ஒடிச்சு போடுமா. வைரத்தை விட கடுமையா இருக்குமா, ஹார்டா இருக்குமா, கடினமா இருக்குமா, அதை குத்தினா கை வலிக்குமா. அப்ப அனுமாருடைய உடம்பை பத்தி வஜ்ராதபி கடோரம் குசுமாதபி கோமலம், அத கோமளம்ங்கிற வார்த்தை தான். இந்த கருமணியும் கோமளமும் அனுமாருக்கு மட்டும் இல்லை, விஷ்ணுவுக்கும் அப்படி உண்டு. கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே, நான் எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன். அதனால நம்ம பண்பாட்டில் கோயிலுக்கு போய் கடவுளை வணங்குவது இருக்கட்டும், அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக தயார் பண்ணுறோம் பாருங்க, கோயிலுக்கு போகணும்னு மனசால ஆசைப்படுறோம் பாருங்க, கோயிலுக்கு போகிறதுக்குன்னு டிக்கெட் வாங்குறோம் பாருங்க, கோயிலுக்கு போகணும்னு ரிசர்வேஷன் பண்ணுறோம் பாருங்க, கோயிலுக்கு போகிறதுக்காக பயணம் பண்ணுறோம் பாருங்க, கோயிலுக்கு போகணும்னு கியூவில் நிற்கிறோம் பாருங்க, இதெல்லாம் கூட வழிபாடு தான் என்று அத்தனை பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி கும்பிடுவது அப்படின்னா சாமிக்கு முன்னாடி போய் 2 நிமிஷம் நிற்கிறமே, அது இல்லை. கோயிலுக்கு போகணுங்கிற ஆசை வர்றதுல இருந்து நம்முடைய கோயில் பயணம் துவங்கி விடுகிறது.
அதனால இந்த திருநாளை போவார் என்ற நந்தனாரும் இந்த குலசேகர ஆழ்வாரும் அப்படி இறைவனை நேசித்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் உதாரணமான வாழ்க்கை அது. குலசேகர ஆழ்வார் அடியார்களை பெருமைப்படுத்துவார். பெரிய புராணத்துக்கும் இந்த ஆழ்வார்கள் வரலாற்றுக்குள்ள பெருமை என்ன தெரியுமா? அடியார்களை ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்போ இறைவனுடைய அடியார்களுக்கு இறைவனுக்கு எவ்வளவு ஏற்றம் கொடுப்பாங்களோ அவ்வளவு ஏற்றம் கொடுப்பார்கள். அடியார்களுக்கு திருவடி புகழிலே மூழ்க பெற்றால் கங்கை நீராட வேண்டும் என்ற விருப்பம் தான் இதற்கு. அதனால இந்த கங்கையில நீராடுவது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்க, நம்ம ஸ்ரீமான் ரங்கராஜன் அவர்கள் கங்கோத்திரி போயிட்டு வந்தார். கங்கோத்திரி போயிட்டு எனக்கு ஒரு கங்கோத்திரியிலிருந்து கங்கை ஜலம் கொண்டு வந்தார். அதை எப்போ என்னுடைய வலது பக்கத்திலேயே வச்சிருப்பேன். நான் படிக்கிற பாடத்துல எப்பாவது கங்கையை பற்றி பேச்சு வந்தா போறோம், உடனே ஒரு தடவை கங்கையை தொட்டுருவேன். ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள்ல அவர் ரொம்ப நல்ல விஷயம் பேசணும், ரொம்ப முக்கியமான சீடர்கள்ட்ட ஆன்மீக கருத்துக்கள் பேசணும்னு என்ன பண்ணுவாரு, அவங்கள கங்கை கரைக்காக வச்சுட்டு போயிடுவார். ராமகிருஷ்ணருடைய ரூம்ல ஒரு கங்கை கரையிலேயே அவருடைய ரூம்ல ஒரு பகுதி இருக்கும், அங்க அழைச்சிட்டு போயிடுவார். அதனால விவேகானந்தருடைய பல ரகசிய பேச்சுக்கள் ராமகிருஷ்ணருக்கு கங்கையில். அதனால அவருடைய பேச்சில் அடிக்கடி கங்கைங்கிற பேரு கங்கை 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 வந்துட்டே. அதனால கங்கை கூட நீராட வேண்டாம், பக்தர்களுடைய அந்த சத்சங்கம் இருந்தால் போதும். தொண்டர்களின் திருவடிகளையே என் நெஞ்சம் ஏற்றி வழங்குகிறது. இதை குலசேகர ஆழ்வார் சொல்றதுக்கு ஒரு தனி மதிப்பு. ஏனென்றால் பக்தர்களுடைய திருவடி தூசி தன் மீது பட வேண்டும். அதனால திருவரங்கத்து கோவில்ல படியாய் கிடக்க வேண்டும் என்று ஏங்கினவர் இல்லையா? அதனால அவர் அந்த பக்தர்களுடைய திருவடி தூசியை பற்றி பேசுவதற்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. எப்பிறப்பிலும் திருமால் அடியவர்களுக்கு அடி செய்ய வேண்டும். அப்ப திருமாலுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்வது. தொண்டர்களுடைய பக்தி செல்வத்தை கண்டு என் மனம் மயங்கி கிடக்கிறது. அப்ப நமக்கா பக்தி இல்லாட்டாலும் அப்படிப்பட்ட பக்தர்களை பார்த்தாலும் நம்ம மனத்துல பக்தி உண்டாகும். அரங்கனிடத்தில் பித்தேறி நின்றவர்கள் பித்தரல்ல, இவ்வகை பித்து இல்லாத மற்றவர்களே முழுக்க பைத்தியக்காரர்கள். அப்ப இறைவன் பேர்ல பைத்தியம் இல்லாதவங்க பைத்தியங்க. சூர்தாசர்னு ஒரு கவி பிருந்தாவனத்துல கண்ணனை குழந்தையா நினைத்து வழிபட்டவர்கள நம்பூர் பெரியாழ்வார் மாதிரி, அப்படி நம்பூர் குமரகுருபரர் மாதிரி இறைவனை குழந்தையா நினைச்சு வழிபட்டவர். அவர் சொல்றாரு, சூர் சகே சத்யநாசி, இந்த உலகத்துல எல்லாரும் பைத்தியா, யார் இறைவனை வழிபடுறானோ அவனுக்கு தான் புத்தி தெளிந்திருக்கு, மற்ற எல்லாரும் பைத்தியம் அப்படிங்கிறார். இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே உண்மையை உள்ளபடி பார்ப்பதில்லை. 1000ல் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன் தான் உண்மையை உள்ளதுபடி பார்க்கறான். மற்றவன் எல்லாம் பார்க்க கூட தெரியல, அவன் பார்வையே தப்பு. சூருசவே மத்தினாசி, எல்லாரும் பைத்தியம் அப்படிங்கிறார் சூர்தாசர். அது உண்மை என்று இன்றைய சயின்ஸ் சொல்லுது. அப்ப நாம் பார்க்கின்ற பார்வை, நாம் உண்மையை பார்க்கவில்லை, கற்பனையை பார்க்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் பக்தி இல்லாதவர்கள் தான் மத்தினாசி அப்படின்னு சூர்தாசர் பாடுறத போட்டு வச்சேன். அப்படி உலகத்துல 199 பேர் பைத்தியம். இறைவனை பார்த்தவன் மட்டும்தான் பைத்தியம் தெளிஞ்சவன். பீத்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரவையிலே அப்படின்னு நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியார் என்று நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் நரிமணம்னு ஒரு ஊர், அவர் சிதம்பரத்தை பற்றி பாடினது ரொம்ப அற்புதமான பாடல். பீத்தம் தெளிய மருந்தொன்று தண்டவாணி தேசிகர் பாடின பாட்டு அவ்வளோ அருமையா. இந்த உலகத்துல பைத்தியம் தெளியறதுக்கு மருந்து உண்டு அப்படின்னா சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராஜ சுவாமியை தரிசனம் பண்ணணும். அதை முழுமையா பார்க்க முடியுமா? அதுல பார்வதி என்ற ஒரு சீமாட்டி அந்த மருந்துல பாதியை தின்னுட்டாளாம், மிச்சம் பாதி தான் இருக்கு. அதையும் அராசுங்கிறதுக்கு முன்னாடி போங்க சீக்கிரம் அப்படிங்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியார். ரொம்ப அருமையான பாட்டு.
தண்டவாள வந்து ரொம்ப பிரமாதமா பாடிட்டு பாரு இந்த பாட்டை. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குதாம் பேரவையிலே அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. அதனால் திருமொழியின் நிறைவு பாடலாக தொண்டர்தம் பெருமையை கூறும் பாடல்கள் பார்ப்போம். அதனால தொண்டர்களை கொண்டாட வேண்டும், தொண்டர்களை வழிபட வேண்டும். தொண்டர்கள் யார் உண்மையான தொண்டன்? சுயநலமற்றவன் தான். விவேகானந்தர் சொல்லுவாரு, உலகத்துல ஒரே ஒரு பாவம் தான் உண்டு, சுயநலம். உலகத்துல ஒரே ஒரு புண்ணியம்தான் உண்டு, சுயநல மறுப்பு. அதனால செல்ஃபிஷ்னஸ் அலோன் இஸ் த ஒன்லி சின். அதை விடுற வரலையும் நமக்கு பக்தி வந்ததா சொல்ல முடியாது. அல்லி மாமல்லர் மங்கையினாதன். அப்புறம் நிறைய வைஷ்ணவ இலக்கியத்துல அல்லியையும் தாமரையும் ஒன்று போல சொல்லுவாங்க. ரெண்டும் வேற வேற. அல்லி வேற, தாமரை வேற. அல்லி பகல்ல மலரும், இரவுல மலரும். தாமரை பகல்ல மலரும். அல்லி சந்திரனை கண்டா மகனும், தாமரை சூரியனை கண்டா மகனும். இருந்தாலும் கூட பேச்சு வழக்கில் அல்லி எங்க அலர்மேல் மங்கை அப்படின்னு எல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவும் மனத்தனாம் கொல்லி காவலன். தன்னை கொல்லி நாட்டுக்கு அரசன்னு சொல்லிக்கிறான். கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன்தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் ஆவரே. தொண்டனுக்கும் தொண்டனுக்கும் தொண்டன். இதுதான் ஒரு மனுக்கு பெரிய ஒரு மரியாதை. வாழ்க்கையில நம்ம பெறக்கூடிய மிகப்பெரிய செல்வம் எது? தொண்டர்களை பார்த்து, அவர்களை நேசித்து, அவர்களை வணங்கி, அவர்களோடு சேர்ந்து, அவர்களை போல நாமும் ஆவதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய பக்தி. சொல்லின் இன்தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் ஆவரே. அப்போ ராமாயணத்தை பத்தி சொல்ற போது சொல்லுவாங்க, இந்த ராமனுடைய பக்தன் பரதன், அவன் எப்ப பார்த்தாலும் ராமனையே நினைச்சிட்டு இருப்பான். ராமனுடைய திருவடிகளை தொட்ட அந்த பாதுகையை வணங்குவான். ஆனா இந்த சத்ருகுணன் ஒருத்தருக்கான, அவன் ராமனையும் வணங்கல, ராமனுடைய பாதுகையும் வணங்கல. ராமனுடைய நினைவை எப்பவும் தன்னுடைய மனத்துல வைத்திருக்கிற பரதனையே வணங்குவான். அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சத்ருகுணனுக்கு ரொம்ப புகழ், ரொம்ப பெருமை உண்டு. ஏன்னா பரதன் இறைவனை வணங்கினான், சத்ருகுணன் என்ன பண்ணினான்? இறைவனுடைய பக்தனை வணங்கினான், தொண்டனை வணங்கினான். தொண்டர் ஹீர பரவுவார் என்று சேக்கிழார் சுவாமிகளுக்கு பெயர். அதனால இந்த தொண்டர்கள், அதனால சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்துக்கே தொண்டர் திருத்தொண்டர் புராணம்னு தான் பேர் வச்சார். சேக்கிழார் சுவாமிகளுக்கே தொண்டர் ஹீர் பரவுவார் என்றுதான் பெயர். அதனால இறைவனை விட இறைவனுடைய அடியார்களுடைய போற்றுவது ரொம்ப பெரிது என்று இந்த சத்ருகுணனை வைஷ்ணவர்கள் அப்படி கொண்டாடுவார்கள். மூன்றாம் திருமொழியில் உலகத்தோடு நான் சேருவது இல்லை, விவிக்த சேவி லக்வாசி அப்படின்னு பகவத்கீதையில சொல்லும். பக்தன் தனிமையா இருக்கணும். ராமகிருஷ்ண பரமத்தர் திரும்ப திரும்ப சொல்லுவார், ஒரு நாள்ல சில நிமிஷங்களாவது நம்ம தனியா இருக்கணும், அந்த தனிமைக்கு பழகி போகணும். அப்ப அதிலிருந்து விவிக்த சேவி, அப்ப தனியா இருப்பது, கூட்டத்தோடு அறத்தேறி ஜனசம்சதி. மனித கூட்டத்தை கண்டால் அவனுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட அந்த பக்தன் கூட்டத்திலிருந்து திரும்பி இருப்பான். இதை வியாச பகவான் பல இடங்கள்ல சொல்றார். தனசுஜாத்தியத்துல சொல்றார், பகவத்கீதையில சொல்றார். இப்படி பல இடங்கள்ல பக்தர்கள் தனிமையை நாட வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ரொம்ப பிடித்த கருத்து, ஒரு நாளைக்கு சில நிமிஷங்களாவது தனிமையில் இருக்க வேண்டும். அழகிய மணவாளிடத்தில் நான் தித்தேறி இருப்பேன். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த 108 திருப்பதி இருக்கு பாருங்க, இதுல மூலவருக்கு ஒரு பெயர், அங்க இருக்கிற உற்சவருக்கு இன்னொரு பெயர். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு சிறப்பு. இப்ப ஸ்ரீரங்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்ரீரங்கத்துல மூலவர் பேரு ரங்கநாதன், அங்க இருக்கிற உற்சவர் பேரு அழகிய மணவாளன் பேரு. மூலவர் சுதையால பண்ணின சிற்பம் என்பதனால அபிஷேகங்கள்லாம் கிடையாது. இந்த அபிஷேகங்கள்லாம் யாருக்கு? இந்த அழகிய மணவாளன்னு அந்த திருவரங்கநாதருக்கு முன்னாடி அந்த பஞ்சலோகத்தால பண்ணின விக்கிரகம் வச்சிருப்பாங்க. அவருக்கு தான் பூஜை, அவருக்கு தான் அபிஷேகம். அதனால அழகிய மணவாளன் அப்படின்னு அவருக்கு பேரு.
காமத்தில் ஈடுபட்ட உலகத்தவரோடு நான் சேருவது இல்லை. திருமாலின் திருப்பெயர்களை சொல்வேன், கூவி அழைப்பேன், சத்தம் போட்டு சொல்லணும். அதுக்குத்தான் இந்த பஜனைன்னு ஒன்று நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுருக்காங்க. மற்ற இடத்துலலாம் தனியாக இருக்கிற போது பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படும். சினிமா பாடுற பாட்டுக்கு வெக்கப்பட மாட்டோம். பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு மட்டும் வெக்கம் வந்துடும். அதனால் ஒரு கூட்டத்தோடு இருந்து இன்னும் 10 பேர் சொல்கிறாங்க, 100 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மனசை விட்டு வெக்கம் போயிடும். கூவி அழைப்பேன், அவனிடத்தில் பித்தேறி நிற்பேன். சோற்றுக்கும் துணிக்கும் ஆசைப்படும் உலக மக்களை நான் சேருவது இல்லை. கண்ணனிடத்தில் நான் பித்தேறி நின்றேன். என்னை போல் அடிமை செய்ய இணங்காதவருடன் நான் கூட மாட்டேன். வானவர்களும் எனக்கு ஒரு பேர் இல்லை. இது ஆழ்வாருடைய பாடல்களில் ஒரு பெரிய தீம். எனக்கு வைகுண்ட பதவி வேண்டாம், எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு வானவர்களோடு இருக்கின்ற பதவி வேண்டாம். என்ன வேணும்? பகவானுடைய நாமத்தை சொல்லுகின்ற அந்த பெருமை வேண்டும். அப்போ அவ்வளவு பெருமை இந்த நாம ஜபத்துக்கு. ராமானுஜர் குலசேகரை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார், அதை காட்போம். குலத்தனியன்னு பேர். இதெல்லாம் இந்த நாலாயிர தீபத்தை பற்றி நல்ல புஸ்தகமாக வாங்கினீங்கன்னு வச்சுங்கோ. அதில் ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றியும் வேற யாராவது பாடின ஒரு பாடல் போட்டிருப்பாங்க. தனியன்னு பேர். தனியன்னா ஒத்த பாடல்னு அர்த்தம். அந்த ஒரு தனியன் பாடுங்கோ. இன்னமுதம் ஊட்டுகே நீங்கேவான் பைகுழியே, ஏ கிளியே, நீ பகவானுடைய நாம சொல்றியே, நீங்க வா, உனக்கு நல்ல அமுதத்தை ஊட்டுகின்றேன். தென்னரங்கம் பாடவல்ல சின் பெருமான். இந்த தென்னரங்கத்தில் இருக்கின்ற அந்த அவரை பாடவல்ல அந்த குலசேகர ஆழ்வார் இருக்காரே, பொன்னம் சிலை சேர் நுதலியர் வேள் சேரலர் கோன். இந்த சேர மன்னனாகிய எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஏ கிளியே, பகவானுடைய நாமத்தை சொல்லு, பகவானுடைய பக்தனுடைய நாமத்தை சொல்லு. அதுலேயும் பக்தர்களை கொண்டாடுகின்ற குலசேகரன் இருக்கார, அவரோட பேரை சொல்லு. அப்படி நீ சொன்னேன்னாக்க உனக்கு நல்ல பழங்களாக நான் உன்னுடைய வாயில ஊட்டுவேன். அப்போ இந்த கிளி விடு தூது, மயில் விடு தூது, அன்னம் விடு தூது, நாரை விடு தூது, தமிழ் விடு தூது, இதெல்லாம் தூது இலக்கியம்னு தமிழ் ரொம்ப புகழ்பெற்றது. அதை பற்றியோ தர பிஹெச்டியே பண்ணியிருக்கார், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மேகம் விடு தூதுன்னு காளிதாசனுடைய அங்கே மேக சந்தேசம் ரொம்ப உண்டு. அப்புறம் பட்டீஸ்வரம்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்கே நாரை விடு தூது அப்படின்னு ஒரு நாரைய தூதா அனுப்புவது. அப்புறம் தமயந்தி அன்னபட்சிய நலன்பால் தூதாக விட்ட கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படி இந்த தூது இலக்கியம் என்பது இந்தியா முழுக்க ஒன்றுபடுத்துகின்ற சக்தின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப இனிமையான அம்சங்கள். அதனால எங்கேயோ வட இந்தியாவிலிருந்து வந்தான், சம்ஸ்கிருதத்தை நம்ம பேரில் இதெல்லாம் கப்ஸா புழுகு. நம்முடைய மனத்தை மென்மைப்படுத்துகின்ற இந்த உணர்வுகள் இருக்கு பாருங்கோ, இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலையும் ஒன்று. மேக சந்தேசம் எழுதிய காளிதாசன் மத்திய பிரதேசில் போபாலுக்கு மேற்கே எங்கேயோ இருந்தவன். இந்த நாரைவிடு தூது எழுதிய இந்த சத்திமுற்றத்து புலவர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரத்தில் பாட்டு பாடினார். அவரோட சொந்த ஊர் எங்கேயோ மதுரைக்கு பக்கத்தில் போல இருக்கு. நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு கிழையின் பழங்கிழந்தன பவள கூறுவாய் செங்கால் நாராய் அப்படின்னு அந்த தூது இலக்கியம்ங்கிறது இந்தியாவை ஒன்றுபடுத்துகின்ற நான் வேதிக் வேதத்துக்கு அப்பாற்பட்ட மரபுகள்ல ஒண்ணு. இப்படி ஆயிரம் இலக்கிய கூறுகள், இலக்கிய நெறிமுறைகள் இந்தியாவை ஒன்னா பிணைச்சிருக்கு. அதனால இந்த இந்தியா ஆன்மீகத்தால ஒன்று என்பதை நம்ம மறக்கவே கூடாது. யாராவது அதை எதிர்த்து பொய் சொன்னாலும் உளறினாலும் சகித்து கொண்டு திரும்ப இந்த சக்திகளை வலுப்படுத்த வேண்டும். இத்தகைய பெருமை கொண்ட குலசேகரின் பாடல்களை ஓதி நாமும் இறைவனிடத்தில் பக்தி கொள்வோமாக. அடுத்தது ஆதிசங்கரர். நான் ஆதிசங்கருடைய காலத்தை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி. அதில் முக்கியமாக ஆதிசங்கரர் அவருடைய பாடல்களில் தர்மகீர்த்தி அப்படிங்கிற ஒருத்தருடைய தர்ம உபதேசத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அது ஒன்று.
அப்புறம் ஆதிசங்கரரை பற்றிய கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் ஒரு சங்கரர் வியட்நாம் கம்போடியாவில் இருக்கிற ஒரு ராஜாவோட முடிசூட்டு விழாவுக்கு சங்கரர் போனார்னு ஒரு கருத்து, அஸ்ஸாமில் ஒரு கல்வெட்டு, இதெல்லாம் தான் சங்கரரை பற்றிய கல்வெட்டு ஆராய்ச்சி இலக்கிய ஆதாரங்கள். இது எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்சியல். அதனால காஞ்சி பெரியவர் தன்னுடைய அந்த தெய்வத்தின் குரல்ல அந்த 7வது வால்யூம்ல ஆதிசங்கருடைய வரலாறு அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறார். பல 100 பக்கங்கள் இருக்கும். அதுல அவர் சொல்றார், ஆதிசங்கருடைய வரலாறு கிமு 599 நான் 577 வரலையும் 567 வரலையும். அதனால அந்த கிமு அப்படின்னு சொன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால 599 32 குறைச்சுங்கோ 567 வரலையும் அப்படின்னு. இதுக்கு சான்றுகள் எங்க இருக்கு அப்படின்னா, காஞ்சி மடத்தை சேர்ந்த 4 பேர் எப்படி காஞ்சியில வாழ்ந்த ஒவ்வொரு சங்கராச்சாரியாரும் ஆட்சி காலம் அவங்க எந்த வருஷத்துல எந்த வருஷம் சங்கராச்சாரியாரா இருந்தாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு காஞ்சி பெரியவருடைய நூற்றாண்டு விழாவும் போது அதை ஒரு புஸ்தகமாகவே போட்டிருக்காங்க. அதை தவிர இன்னும் 4 பேர் புஸ்தகங்களாகவே எழுதியிருக்காங்க. அந்த 4 புஸ்தகம் அந்த காஞ்சி பெரியவருடைய நூற்றாண்டு விழா மலர் எல்லாம் நம்ம கேந்திர லைப்ரரியில் இருக்கு. அதை பார்த்தா ரொம்ப தெளிவா நம்ம 2 சங்கராச்சாரியர்களை பற்றி பேசுகிறோம். நான் பூரி போயிருந்த போது இந்த பூரி சங்கர மடத்துக்கு இதுக்காகவே போனேன். அந்த பூரி சங்கர மடத்துல அங்க ஒவ்வொரு ஆச்சாரியாரும் எந்த வருஷத்துல எழுந்தாங்க அப்படிங்கிற பட்டியல் போட்டு நிச்சயமாக ஆதிசங்கரர் கிமு 599 கிமு 567 வரல இருந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் ஆதியிலும் போட்டு. இந்த வெள்ளக்காரனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, எப்படியாவது இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு வரலாற்று நிகழ்ச்சியையும் இந்த கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தள்ளி விடணும் அப்படின்னு. கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி உலகத்துல எதுவுமே இருந்ததுன்னு வெள்ளைக்காரனால ஒத்துக்கவே முடியாது. அவனால கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகம்னு ஒண்ணு இருந்ததுன்னே அவனால ஒத்துக்க முடியாது. இத்தனைக்கும் பைபிள்லயே கிமு 4004 உலகம் படைக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில அவன் என்ன சொல்லுவான், கிறிஸ்து பிறந்த பிறகுதான் உலகத்துல எல்லாமே நடந்துன்னு சொல்லுவான். அதனால இதுல ரொம்ப இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருந்து இந்தியா பேர்ல நம்பிக்கை உடைய அந்த ரொமாலோரா அப்படின்னு பிரெஞ்சுக்காரர் இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றவரே அவரே என்ன சொல்றார், ராமகிருஷ்ணரின் வரலாறு 2000 வருட இந்துக்களின் வாழ்க்கையை 50 ஆண்டுகளில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகானின் வரலாறு. இந்துக்களுக்கு 2000ங்கிறது ஒரு கணக்கே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவின் வரலாற்றுல ஒண்ணுமே நடக்கல. ஆனாலும் அந்த பிரெஞ்சுக்காரன் இந்தியாவுக்கு நண்பனா இருந்தா கூட அவனால கூட எந்த அளவுக்கு அவனுடைய மனசுல இந்த கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல பெரிய தர்ம சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், மத சிந்தனைகள் இருந்தது அப்படிங்கிறதுன இந்தியாவினுடைய நண்பனாலேயே ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, இந்தியாவை வெறுத்து இந்தியாவை ஒரு ஹெல்ஹோல்னு சொன்னாரே இப்ப ட்ரம்ப், அந்த மாதிரி ஆட்களால இந்தியா ஒரு பெரிய மகத்தான நாடு, இதுக்கு தொன்மையான நாகரிகமும் பண்பாடும் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே மாட்டாங்க. எப்படியாவது இந்தியாவுடைய வரலாற்றில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளுறதுக்கு பெரிய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஆனா சுவாமி தபஸ்யானந்தர் என்று சென்னை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக இருந்தாரு. அகில உலக ராமகிருஷ்ண மடத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தாரு. மகாபுருஷ சுவாமி சிவானந்தர் அவருடைய நேர் சிஷ்யர். அந்த மகான் இந்த ஆதிசங்கருடைய காலத்தை பற்றிய அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 40-50 பக்கத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப பிரமாதமான கட்டுரை. அந்த ஒரு கட்டுரையை படிச்சா போரும், ஆதிசங்கருடைய காலத்தை பற்றி எழுதப்பட்ட எல்லா கட்டுரைகளையும் படித்த தகவல்கள் நமக்கு வந்துவிடும். சுவாமி தபஸ்யானந்தர் ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார்.
அதில் அவர் கிபி 788 முதல் 820 வரை வாழ்ந்தவர் அபினவ சங்கரர் என்றும், அப்புறம் 2 சங்கராச்சாரியார் இருந்திருக்காங்க. 788 820 வரை வாழ்ந்தவர் அபினவ சங்கரர். அபினவன்னா புதிய அர்த்தம். 599 567 வரை வாழ்ந்தவர் ஆதிசங்கரர். இந்த 2 சங்கரரையும் நம்ம குழப்பறோம். இதை அவாய்ட் பண்ணுங்கோ. இதை பற்றி எஸ் கல்யாணராமன் ஒருத்தர், வேர்ல்டு பேங்க் அஃபீஷியல், அவரும் ஒரு புத்தகம் இப்படி எழுதியிருக்கிறார். அதனால ஆதிசங்கரருடைய காலம் 599 டு 567. அபினவ சங்கரர் அப்படிங்கிறவருடைய காலம் இந்த 788 டு 802. இதுல இன்னும் குழப்பம் என்ன அப்படின்னாக்க, சங்கரருடைய பேரால தேவி அபராதமான க்ஷமாபண ஸ்தோத்திரம், தேவியே நான் உனக்கு ஏதாவது அபராதம் பண்ணியிருந்தேன்னா அதை நீ மன்னிச்சுக்கோடு ஒரு தோத்திரம் இருக்கு. அதுல எனக்கு 85 வயசாகுதுன்னு ஒரு குழப்பம். அப்ப நம்ம ஒரு கால் 2 பேருக்கு மேல 3 பேரை பத்தி பேசுறோமோ என்னமோ தெரியல. அதனால இந்த காலத்தை பற்றி பேசுவது ரொம்ப கஷ்டம். ஆர்தர் ஐசன்பர்க்னு ஒருத்தர், அவர் எழுதுகிறார், ஒரு உண்மை என்னை தொடுகிறது. மனித குலத்தின் மிகப்பெரிய ஞானிகளின் சொந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது என்பதுதான் அது. லாவோத்சு எனப்படும் லீபே ஜான்ஸ் எப்போது பிறந்தார் என்று தெரியாது. தாவோன்னு சொல்றோம் இல்லையா, அவர் எப்ப பிறந்தாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு, ஒண்ணுமே தெரியாது. கௌதம புத்தர் எப்போது வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியாது. சாக்ரட்டிஸ், இயேசு கிறிஸ்து, மகாவீர் தீர்த்தங்கர் ஆகியோர் பிறந்த இறந்த வருடங்களும் நமக்கு தெரியாது. பதஞ்சலியை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. பாணினியை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆதிசங்கரரை பத்தி ஒன்றும் தெரியாது. நம்ம கிட்ட இருப்பது என்ன? அவங்களுடைய அற்புதமான இலக்கிய படைப்புகள், பாணினுடைய சூத்திரங்கள், பதஞ்சலியுடைய சூத்திரங்கள், லாவோத்சையுடைய நூல்கள், கௌதமபுத்தருடைய தம்மபதம். அதனால இந்தியாவில் பெரியவங்க எப்படி இருப்பாங்க? தன்னை மறைத்து கொள்வார்கள், தங்களுடைய பணியை மக்கள் முன்னால் வைப்பார்கள். இதுதான் இந்தியாவில் மக்களுடைய. ஏக்நாத் ஆராடே விவேகானந்த கேந்திரத்தினுடைய நிறுவனர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அப்போ 16/8/1982 அவர் இறந்து போயிட்டார். அப்போ அவரோட போட்டோ தேடுறோம், கிடைக்கவே இல்லை. அவர் இறந்து போன இன்னைக்கு பாறை நினைவாலயத்தில் அவர் தான் இவ்வளவு அழகான ஒரு பாறை நினைவாலயத்தை கட்டினார் என்பதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை. ஏக்நாத் ரானடே ஐயா அவர்களுடைய அவர் கூட சேர்ந்து நான் ராஜஸ்தான பில்வாடா மாநிலத்தில் ஒரு அறிஞர் வீடு, ஒரு அன்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஓபி ரூப்ராம் கான் என்று பெரிய மில்லினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் சொன்னார், நான் கன்னியாகுமரி போனேன், விவேகானந்த ராக் மெமோரியலில் பார்த்தேன். அந்த ராக் மெமோரியல் எங்கேயாவது ஏக்நாத் ரானடே என்ற அந்த மகானுடைய பெயர் இருக்கான்னு தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த உலக வரலாற்றில் இவ்வளவு அற்புதமான ஒரு நினைவு சின்னத்தை கட்டிட்டு தாம் பேரை போடாத ஒரு மகான் இருக்காருன்னா இந்த ஏக்நாத் ரானடே தான் அப்படின்னு அந்த ஓபி ரூப்ராம்கா அவ்வளவு ஆச்சரியப்பட்டு சொன்னார். அதனால உலகத்துல ஒரு சின்ன கோயில்ல ஒரு சின்ன டியூப்லைட் போட்டா அந்த டியூப்லைட்டோட வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி இந்த டியூப்லைட்டை கோவிலுக்கு தானம் கொடுத்தவன் குப்புசாமி அப்படின்னு பேசியா எழுதிடுவான். அது நம்ம பண்பாடு இல்லை. ஐயா காமராஜ் அவர்கள் ஒரு கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவில்ல அவரை யாரோ ஒருத்தர் விளக்க போட்டு அந்த விளக்க துவக்கி வைக்க வச்சிருக்காரு. ஐயா காமராஜ் அவர்கள் அந்த கோவிலுக்கு போனபோது கேட்குறாரு, இந்த விளக்க போட்டவர் தான் பேரை அவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு, இந்த கோவிலை கட்டினவன் எங்கேயாவது தான் பேரை விளம்பரம் பண்ணியிருக்கானா? இந்த கோவில் முழுக்க சுற்றி வந்தாலும் இவ்வளோ பெரிய ஆலயத்தை நிர்மாணம் பண்ணினவனுடைய பேர் அந்த கோவிலில் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அவ்வளோ பெரிய கோவிலை கட்டினவனுக்கு தான் பேரை விளம்பரப்படுத்திக்கணும்னு ஆசை இல்லை. நீ ஒரே ஒரு டியூப்லைட்டை போட்டுட்டு நீ உன் பேரை விளம்பரப்படுத்திக்கிறவ,
இந்த விளக்கை நான் திறந்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ஐயா வெளியில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி மன்னார்குடியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாமணின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு ஒரு 300-400 வருஷம் பழைய ஒரு பாலம். அதில் ஒரு கட்சிக்காரன் என்ன பண்ணான், 4 டியூப்லைட் போட்டுட்டு என்னமோ அந்த கட்சிக்காரன் தான் அந்த பாலத்தையே கட்டின மாதிரி அங்கே பெரிய கல்வெட்டை வச்சுட்டான். அந்த பாலம் 400 வருஷமா இருக்கு. பாமணின்னு பேர் அந்த ஆற்று பேர். அதில் ஒரு டியூப்லைட்டை போட்டுட்டு தான் பேரை இந்த மாதிரி அவ்வளவு பெரிய மகான் காரியங்களை பண்ணினவங்களையே அவன் தான் பேரை விளம்பரப்படுத்திக்கல, சின்ன சின்ன காரியத்தை பண்ணிட்டு தான் பேரை விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். அதனால இந்த லாவோ த்சு, கௌதம புத்தர், மகாவீரர், ஏசுநாதர், அப்புறம் பதஞ்சலி, பாணினி, ஆதிசங்கரர், இவங்க எப்போ பிறந்தாங்க தெரியாது, எப்போ இறந்தாங்க தெரியாது, என்ன பண்ணினாங்க தெரியும். அதனால இறைவனே இந்த உலகத்தை படைச்சிட்டு அந்த படைப்பு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லும். இறைவன் என்ன பண்ணுவானா, இவ்வளோ அழகான உலகத்தை படைச்சிட்டு நான் தான் பண்ணினேன்னு ஒவ்வொரு இலை பேர்லேயும் இறைவன் அந்த தான் பேரை எழுதினான்னா அது நியாயம்தான். அவ்வளோ அழகான உலகத்தை படைச்சிருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுவானா, என்னுடைய பணியை பாருப்பா, என்னை பார்க்காத அப்படின்னு அந்த பணிக்கு பின்னாடி இறைவன் ஒளிஞ்சுப்பானான். அந்த மாதிரி லாவோத்சு ஆகட்டும், கன்ஃபியூஷியஸ் ஆகட்டும், கௌதம் புத்தர் ஆகட்டும், தீர்த்தங்கரர் ஆகட்டும், ஏசுநாதர் ஆகட்டும், பதஞ்சலி ஆகட்டும், பாணினி ஆகட்டும், ஆதிசங்கரர் ஆகட்டும், ஏக்நாத் ரானடே ஆகட்டும், தங்கள் பணிக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுப்பாங்களே தவிர தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இதுதான் பாரத பண்பாடு. இப்போ அண்மையில் ஜெர்மனியில் ஒருத்தன் ருகுவேதத்தையும் நாகப்பழத்தையும் பாவக்காயையும் பேட்டன்ட் எடுக்க போனேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பாவக்காயை மருந்தை யூஸ் பண்ணினா ஜெர்மனிக்காரனுக்கு கட்டணம் கொடுக்கணும். அப்புறம் நம்ம ஆளுங்க கேஸ் போட்டு இதெல்லாம் எங்கள் காலத்தில் 1000 வருஷமாக இருக்குப்பா எங்கள் ஊரில், இதெல்லாம் நீ பேட்டன்ட் எடுக்க முடியாது அப்படின்னு விட்டோம். இன்னொரு மேதாவி ருக்வேதத்தையே பேட்டன்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க ஜெர்மனியில். என்ன அசட்டுத்தனம்! நம்ம பண்பாட்டில் இந்த இலக்கியங்களெல்லாம் பேட்டன்ட் எடுத்தா எவ்வளவு பெரிய ஆன்மீக விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் அந்த ரிஷிகள் நம்முடைய வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, திருமந்திரம், திருக்குறள்னு எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கட்டணம் கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைச்சி அவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்க பணிக்கு கட்டணம் செலுத்த முடியாது. ஆகவே ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் கிமு 509 முதல் 477 வரை என்கின்றனர். இருக்கும் குழப்பம் போதாது என்று சங்கரரை பற்றிய கவிதை நூல்கள் குறிப்பிடுவது. அப்புறம் இந்த யுகங்களை பற்றிய வரலாற்றிலேயே கலியுகம்ங்கிறது வேற, தர்மராஜாவினுடைய ஆட்சி முடிந்து அபிமன்யனுடைய பேரனா மகனா அந்த பரீட்சித்து அவனுக்கு பட்டணம் கட்டிய வருஷம் வேற. இந்த எதில் இது ஒரு யுகமா அது ஒரு யுகமா, இந்த ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு 37 வருஷம். அதனால இதுவும் நம்ம யுகம்னு குறிப்பிடுற போது இந்த கலியுகத்தை குறிப்பிடுறோமா, தர்மராஜாவினுடைய ஆட்சி முடிஞ்ச அந்த யுகத்தை குறிப்பிடுறோமா என்பதும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சங்கரின் வாழ்நாள் பற்றிய அகச்சான்றுகளும் குழப்பத்தையே உண்டு பண்ணுகின்றன. ஒரு மயாசி 85 வருஷ தேவி அபராதமான க்ஷமா ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு 85 வயசாகியும் கூட உன்னை எப்படி வழிபடுறதுன்னு எனக்கு தெரியலையே தாயே அப்படின்னு தேவிகிட்ட கெஞ்சிரா மாதிரி ஒரு பாட்டு வருது. இது இன்னும் பிரச்சனைய சிக்கலாக்குது. இன்னொரு கருத்தில் குமாரில பட்டரும் காளிதாசனும் சமகாலத்தவர் என்ற கருத்து வழங்குகிறது. காளிதாசனுடைய காலத்தை பற்றியும் இந்த 8ஆம் நூற்றாண்டுங்கிற கருத்து வருது. காளிதாசருக்கு சமம் குமாரில பட்டர், குமாரில பட்டருக்கு சமம் ஆதிசங்கரர், அதனால காளிதாசரும் ஆதிசங்கரரும் சமகாலம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு சுவாமி தபஸ்யானந்தர் என்ன சொல்றாரு, we are talking about 2 different சங்கராஸ். இந்த
788 802 வரலையும் வாழ்ந்த இந்த ஆதிசங்கர், நவீன வித்யாசங்கருங்கிற ஒருத்தர், இந்த ஆதிசங்கரங்கிற வேற ஒருத்தர், இவர் 2 பேரை பற்றி குழப்பாதீங்கோ. சங்கரரின் நூல் ஒன்றில் மேற்கோள் காட்டப்படும் தர்மகீர்த்தி என்பவருடையது. தர்மகீர்த்தி என்பவர் 699 கிபி சமயத்தில் வாழ்ந்தவர். அதனால அவரை மேற்கோள் காட்டுறாருன்னா சங்கரருக்கு அப்புறம் தான் வாழ்ந்தா இருக்கணும். இப்படி சங்கரருடைய காலத்தை பற்றி இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது, ஆதிசங்கரரை போன்ற மகான்கள் ஒரு பெரிய பாரம்பரியத்தை துவக்கி வைத்தார்கள். ஈகோலெஸ், அவங்களுக்கு அகம்பாவம் கிடையாது. ஒரு சின்ன டியூப்லைட் போட்டால் கூட அதில் தான் பேரை எழுதி வச்சு அந்த டியூப்லைட் வெளிச்சத்தையே மறைக்கிற அளவுக்கு இருட்டடிக்கிறவன் இந்த கல்ச்சர் ஆதிசங்கரருக்கு கிடையாது. அவ்வளவு நூல்கள் எழுதினவர் தான் பேரையே எங்கேயும் போட்டுக்கல. ஆதிசங்கரரை பற்றி சொல்கிறாங்க, 20 உரை நூல்கள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் விஞ்ஞானிகளை அப்படி கொண்டாடுறாங்க. 83 தோத்திர பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. 21 தத்துவ நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொன்றும் அவ்வளோ புகழ் பெற்றது. ஆனால் எங்கேயுமே தன்னுடைய சுய தம்பட்டத்தை அவர் அடித்து கொள்ளவே இல்லை. சங்கரரின் காலத்தை பற்றி சண்டை போடாமல் அவருடைய பணியை மட்டும் பார்ப்போம். அதுபோல சங்கரர் சமாதியானது எங்க? சங்கரர் சமாதியானது காஞ்சிபுரத்தில் அப்படின்னு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் ஆதிசங்கரருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. வருஷா வருஷம் உற்சவமும் நடத்துகிறாங்க. வைகாசி மாதத்து வளர்பிறை பஞ்சமி. ஏற்கனவே சொன்னேன், ஒரு வருஷம் அது சிவனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரையில் வரும். இன்னொரு வருஷம் ராமனுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய புனர்வசூல வரும். இப்படி மாறி மாறி வரும். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமியில நந்தன என்ற வருஷத்துல பிறந்தவர். இதை மட்டும் சொல்றான். அப்படிப்பட்டவருடைய சமாதி என்று அந்த காஞ்சி கோவில்ல இருக்கு. இப்பவும் அந்த வைகாசி மாதத்து பஞ்சமி அன்றைக்கு ஆதிசங்கருடைய உருவச்சிலையை வச்சு ஊர்வலங்களாம் நடத்துறாங்க. விசேஷ அர்ச்சனை ஆராதனைகள்லாம் நடக்கும். அவருடைய சமாதித்தலம் காஞ்சி என்று சில பேர், கேதார்நாத் என்று வேறு சிலர். அதனால் சிருங்கேரி, காஞ்சி, பூரி, ஜெகநாத் ஆகிய சங்கர மடங்கள் கூறும் வரலாறும் கால வரிசையும் தங்கள் கண்கள் கருத்தில் பொருத்தமாகவே உள்ளிசைவுடன் அமைந்துள்ளன. இதை ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணினா பிரச்சனை வருமே தவிர, தனித்தனியாக பார்த்தா தேர் இஸ் an inner consistency. அவங்க சொல்றதுக்குள்ள உள் முரண்பாடுகள் இருக்கான்னு கிடையவே கிடையாது. அவங்க சொல்றதுல ஒரு உள்ளிசைவு இருக்கத்தான் இருக்கு, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கத்தான் இருக்கு, ஒரு முரண்பாடு இல்லாம தான் சொல்றாங்க அவங்க. அதனால உன்னை இன்னொன்னோட ஒப்பிடும்போது தான் பிரச்சனை வருமே தவிர, ஒரு மடத்தினுடைய வரலாற்றை நம்ம முழுங்கியா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா பூரியோ காஞ்சியோ கன்சிஸ்டண்டா இருக்க. இதுல சிருங்கேரி மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருது. ஏன்னா அதுல சுரேஸ்வராச்சாரியருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 150 வருஷம்னு சொல்றாங்க. சுரேஸ்வராச்சாரியார் மண்டன மிஸ்ரர்னு இல்லறத்தராக இருந்து அவர் பட்டத்துக்கு வரபோதே அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். அப்புறம் அவர் 150 வருஷம் பட்டத்தில் இருந்தார்னு சொல்றது கொஞ்சம் செரிப்பது கஷ்டமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி காலத்தை 40 சன்னியாசிகள் தான் வந்திருக்காருன்னு சிருங்கேரியில் சொல்றாங்க. காஞ்சியில 79ன்னு சொல்றாங்க. பூரி ஜெகநாத்தில் 152ன்னு சொல்றாங்க. அதனால எத்தனை பேர் சன்னியாசிகளா இருந்தாங்கிறதுலையும் நிறைய குழப்பம். பல இடங்களில் 2 சங்கராச்சாரியார்களையும் ஒன்றுபடுத்தி குழப்பியதும் உண்டு. சங்கரரின் வாழ்க்கையை பேசும் முக்கிய நாவல மாதவ வித்யாரண்யர்னு பேர். ரொம்ப ஒரு அற்புதமான தொகுப்பு நூலாசிரியர். அவர் முழு நூலா எழுதினது கிடையாது. வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை தொகுத்து சம்மரைஸ் பண்றதுல
அவருக்கு ஈடும் இணையும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான இந்த பஞ்சதசி என்ற ஒரு நூல், அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நூல். வேதாந்தத்தினுடைய எத்தனை நூல்கள் இருக்கோ அத்தனுடைய சாரத்தையும் தொகுத்து 1500 பாடல்கள்ல அவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கிறார். சித்துகாச்சாரியார் அவர் அடுத்தவர். ஆனந்தகிரி, சில பேர் இவர் சங்கரனுடைய சீடர்னு சொல்லுவாங்க. சங்கரானந்தா, கேரள சங்கர வித்தியம் கோவிந்தநாதர், இது கேரளத்தில் இருக்கிற மலையாள கவிதை ஒன்று. அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க, தான் ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால அவரை பற்றி பெருமை பேசுகிறாரு அப்படின்னு சில பேர் தள்ளி விட்டுருவாங்க. சூடாமணி தீட்சிதர், அனந்த ஆனந்தகிரி, வள்ளி சகாய கவி, சதானந்தர், சித்விலாசர் இவர்களுள் சிலர் சங்கரனின் சமகாலத்தவர் என்றும் கூறப்படுகிறது. பல வரலாற்று நூல்கள் சிதைந்து உருக்குலைத்து விட்டன, சில முற்றிலும் அதிர்ந்து விட்டன. அதாவது இதுக்கு ஆதாரமாக காட்டப்படுகிற நூல்களாவது நமக்கு முழுக்கா இருக்கான்னா அதுவும் கிடையாது. அதில் நம்ம கண் முன்னாடியே பல அழிந்து விட்டன. ஆறுதல் ஐந்து அறிஞர் ஆசியா கண்டத்து மெய்ஞானிகள் தங்கள் கருத்துக்களுக்கு முக்கியம் கொடுத்தார்களே அன்றி தங்களை பற்றிய வாழ்க்கை விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது எந்த அளவுக்குனாக்க மேற்கத்திய வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் இந்த இந்துக்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியே கிடையாது. அவங்களுடைய வரலாறே ஒரே தப்பு தப்பாக இருக்கும், அதில் உள் முரண்பாடுகள் நிறையா இருக்கும். அதை ஐயா டாக்டர் மன்மோகன் சிங்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரே, அவருடைய மகள் பெரிய வரலாற்று ஆசிரியை, அவங்களே இந்திய வரலாற்றில் முரண்பாடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும் அப்படின்னெல்லாம் எழுதுகிறாங்க. அதனால் இதெல்லாம் பற்றி பார்க்கணும். இப்போ பாரதியாரே பாருங்க, பாரதியாரே ஒன்று ஏற்படுவார், நிற்பதுவே நடப்பதுவே எல்லாம் கற்பனை தானோ உண்மை இல்லையோ அப்படின்னு இந்த மாயாவாதத்தை தப்புன்னு சொல்கிற ஒரு பாட்டு எழுதுவார். இன்னொரு இடத்துல இன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு இளவையும் செல்வமும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு தோல்வி முதுமை ஓர்கண தோற்றம், மாயாவாதத்தை சப்போர்ட் பண்ணுவார். அவர் வாழ்ந்ததே 39 வருஷம், அவர் எழுதினது 18-20 வருஷம், அதுக்குள்ளே இவ்வளவு முரண்பாடு. ஒரு இடத்துல உலகம் மாயங்கிறாரு, ஒரு இடத்துல மாயங்கிறதே தப்பு அப்படிங்கிறாரு. ஒரு 39 வயசு வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு முரண்பாடுகள். காந்தி சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நிறைய முரண்பாடு இருக்கும், நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு உண்மைன்னு தோன்றபடி என் கருத்தை மாற்றிக்கொள்வேன். நேற்றுக்கு நான் நினைச்சது தப்பு அப்படின்னா இன்னைக்கு வேற மாதிரியே தோணுதுன்னா நேற்றுக்கு நான் நினைச்சது தப்புன்னு சொல்லுவேன். அதனால என்னுடைய 2 கருத்துக்கள்ல முரண்பாடு தெரிஞ்சதுன்னா எதை நான் பின்னாடி சொல்றேனோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், முன்னாடி சொன்னதை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்கோ அப்படின்னு சொல்லும். ஆகவே இந்த கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ கிரேட் வர்ச்சு. சத்தியத்தை கண்டவனுக்கு வேணா கன்சிஸ்டன்ட் ஒரு வர்ச்சியமா இருக்குமே ஒழிய, வளர்ந்து கொண்டே இருப்பவனுக்கு தன் கண் முன்னாடி தெரிகிற உண்மைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது தவறு இல்லை. ஆதிசங்கரின் உபதேசத்தையும் பணியையும் போற்றி ஸ்ரீ ரமண பகவான் ஆத்மபோதம் என்ற நூலில் எழுதியுள்ளார். ஆன்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன் அவ்வான்மாவுக்கு அந்நியன் ஆவானோ, ஆன்மாவா என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்வானும் அன்னவன் நன்றி மற்றார். ஆகவே இந்த ஆத்மஸ்வரூபம்தான் ஆதிசங்கரர், சிவஸ்வரூபம்தான் ஆதிசங்கரர். அதில் முரண்பாடுகள் இருக்கத்தான் இருக்கும். ஒன்றும் முட்டாள் பிடிவாதக்காரன் தண்ணியை மாற்றிக்க மாட்டான், அல்லது வளர்ந்து நிறைவு அடைந்தவன் தன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. மற்றபடி வளர்ற மனிதன் தான் காணுகின்ற உண்மைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளத்தான் மாற்றிக்கொள்வான். இது சத்திய தேடலிலே ஒரு கட்டாயம். ஆகவே ஆதிசங்கருடைய அந்த மொத்த கருத்துக்களை தொகுத்து பிரம்ம சத்தியம், பரம்பொருள் ஒன்றுதான் சத்தியம், ஜெகத் மித்யா
இந்த உலகம் பொய் தோற்றம், ஜீவோ பிரம்ம ஏவ நா பராகா, இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்று, வெவ்வேறு இல்லை. ஆகவே இந்த உலகம் ஒரு தோற்றம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த குருதேவ ராமச்சந்திர தத்தாத்திரேய ரானடைன்னு ஒரு பெரிய மகான், அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களுமே, எல்லா அறிஞர்களுமே இந்த உலகத்தை நான் உள்ளபடி பார்ப்பதில்லை, இந்த உலகத்தை நாம் காணுகின்ற தோற்றத்துக்கும் உண்மையான உலகத்தினுடைய இருப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு உலகத்தினுடைய மொத்த அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தே இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம்தான், இது உண்மை இல்லை என்பது. இதை பற்றி நிறைய சொல்வதற்கு பார்ப்போம். இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு சொன்னால் எடுபடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். முன்னெல்லாம் நம்ம ஆர்டிபியோட சோஷியல் ஒர்க்கர்ஸுக்கு கிளாஸ் எடுப்பேன். அப்போ கிளாஸ் எடுக்கிற பொது வகுப்பில் இந்த மாயாவாதம் அப்படிங்கிறத ஒரு 8 வாக்கியத்தில் சுருக்கி சொன்னேன். தம்பி, நான் ஏதோ சொல்கிறேன், உனக்கு புரிஞ்சுதுன்னா எடுத்துக்கோ, புரியலைன்னா விட்டுடு அப்படின்னு. ஒரு 3 நாள் கழிச்சு, உங்கள் யாருக்காவது நான் சொன்னது புரிஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் அந்த 8 பாயிண்ட்டையும் கடான்னு திருப்பி சொன்னார். அதனால் மாயாவாதம்ங்கிறது ரொம்ப கடினமான கருத்துன்னு பலருக்கு தோன்றினாலும் அதை புரிந்து கொள்வது ஒரு சராசரி மனிதனுக்கும் இயல்கின்ற காரியம்தான். இதை நம்ம அடுத்த வாரத்திலேயோ அதுக்கு வருகின்ற மாதங்களிலே பார்ப்போம். உலக ஒட்டு மொத்தத்தில் இந்த உலகம் ஒரு தோற்றம்தான். உலகம், நாம் பார்க்கின்ற உலகம் உண்மையானது அல்ல அப்படிங்கிறத வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸும் கிழக்கிந்திய ஸ்காலர்ஸும் ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நம்முடைய குரலுக்கு ஓய்வு கொடுப்போம். அடுத்த வாரம் இந்த வெற்று இடத்துலேருந்து தொடங்குவோம். குலசேகர ஆழ்வாருடைய இந்த முகுந்த மாலையை பற்றி பார்ப்போம். ஆதிசங்கருடைய தத்துவங்களையும் நூல்களையும் பார்ப்போம். ஆதிசங்கருடைய வரலாற்றில் பல முரண்பாடுகள், பல கன்சிஸ்டன்சி எல்லாருக்கும் புரிஞ்ச வரையும் நம்ம சொல்லிட்டே பார்ப்போம். ஆதிசங்கருடைய இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறாக காஞ்சி பெரியவர் ஒரு 400-500 பக்கம் பேசியிருக்கிறாரு. அவருடைய உத்தரவில் ராகணபதி ஜெயசங்கரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சுவாமி தபஸ்யானந்தர் அவர்கள் இவரை பற்றிய கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 35-40 பக்கத்தில் ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் ஆதிசங்கருடைய வாழ்க்கையை அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த குலசேகர ஆழ்வாரை மறக்கக்கூடாது. அப்பருக்கு சமமான உணர்ச்சி கவிஞர். அதனால்தான் அவருடைய கவிதை காலத்தை வென்று இன்றும் நிற்கிறது. குலசேகர ஆழ்வாரையும் ஆதிசங்கரனையும் வணங்கி ஸ்ரீராமகிருஷ்ணரை நினைத்து உங்கள் எல்லோரையும் வணங்கி விடைபெறுகின்றோம். ஸ்ரீராமகிருஷ்ணன்.